காலேஜில் வந்தோன்னு அப்பா அப்பான்னு ஓடி வருவேன். நான் 2-3 தடவை கூப்பிட்டு பேசாம போறேன். என்னாச்சு உனக்கு? ஏமா கண் கலங்கி இருக்கு? என்ன ஆயா தான் சொன்னாங்களா? அப்பா காலேஜ்ல இருந்து கார்ல வந்துட்டு இருந்தப்போ இன்னைக்கு என்ன பாடம்னு கோபி கேட்டுச்சு. நான் ரோமியோ ஜூலியட்னு சொன்னேன். அதை கேட்டதும் உலகத்துல உயிரை விட காதல் தான் பெருசுன்னு சொல்லிச்சு. அதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியல. என்ன மன்னிச்சிருங்கப்பா. வேண்டாம் நன்றி கேட்டவனே. என் பொண்ணுகிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு என்னவா யோசிச்சு பெரிய பெரிய போடி போயமா என் பொண்ணை கட்டிக்க போட்டி போட்டு நிக்கிறாண்டா. என்னடா நடந்தது? இந்த பையன் என்ன பேசிருக்கான் தெரியுமா? நாளை காலையில சுமதியை பொன் பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வச்சுக்காரங்க வராங்க. இந்த வீட்டுல எல்லாம் ஏன் இஷ்டப்படித்தான் நடக்கும். வணக்கம். உங்க பேரு கோபி. வாங்க உட்காரு. உங்க மக சுமதிய பெண் கேட்டு வந்திருக்கேன். நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களா? எனக்கு அப்பா அம்மா இல்ல, எல்லாமே எங்க அண்ணன் தான். இப்படி வந்து முறையோட பொன் கேட்கறதா உனக்கு நல்லது, எனக்கு பெருமை. அதை விட்டுட்டு அவகிட்ட ரோமியோ ஜூலியட் காது வசமா பேசிட்டு சுமதி உனக்கு தான். கோபி உன் பேசிய பொண்ணு கேட்டு வந்திருக்கா. உனக்கு சம்மதமா? நீ முடிவு பண்ணிக்கிட்டு அப்புறம் ஏற்ற வந்து கேட்கறியா? ஆயா நேற்று கோபியை திட்டினேன், பயந்துட்டு இல்ல. ஏழை பணக்காரங்கிற வித்தியாசத்தை காமிச்சு 2 சின்ன உள்ளங்களை பிரிக்கவே கூடாது. அந்த கதை என்னோட முடியட்டு. என் குழந்தைகளாவது நல்லா இருக்கு. என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? அவங்க கால வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கங்க. முதல்ல பெரிய வீட்டு போங்க. God bless you my children. ஆயா பாப்பக்கடா ஆயான்னு சொல்ல போறியாடா? அது அந்த காலம். இப்போ நடிகர் விஜயகுமாருடைய கிராண்ட் மதர். கோபி, இந்த கல்யாணத்துக்கு நானோ ஆயாவோ சம்மதம் கொடுத்தா போதாது. எங்களை விட முக்கியமானவங்க இன்னொருத்தர் இருக்காங்க. அவங்க கிட்ட சம்மதம் வாங்கிட்டு அவங்களுக்கு முன்னாலதான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும். வேண்டவே வேண்டாம். சுமதியோட நிச்சயதார்த்தத்தை நீ இருந்து முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். வரமாட்டேன்னு சொல்லி ஒரு தாய்க்கு தன் மகளோட கல்யாணத்தை விட வேற ஒரு சந்தோஷமான நாள் இருக்க முடியுமா? இல்ல ராம், அந்த நல்ல காரியத்துக்கு பல பேர் வருவாங்க. அதுல யாராவது என் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா ஒரு கொலைகாரியோட பொண்ணு சுமதி மேல பழிய சுமத்திடுவாங்களே. உன்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. கண்டுபிடிச்சால் எந்த விதமான குழப்பமும் ஏற்படாது. பெண்ணு வீட்டுக்காரனும் நான் தான், மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் நான் தான். மாப்பிள்ளை யார் தெரியுமா? நம்ம கோபி. அப்படியா? நீ கண்டிப்பா இந்த விசேஷத்துக்கு வந்தே தீரணும். தேவைக்கு நீ வராம இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன். என்ன சொல்ற? சரி வரேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் நான் தான் தாயின்னு என் பொண்ணுகிட்ட நீங்க சொல்லக்கூடாது. அதுக்கு சம்மதிச்சு நான் வரேன். சுமதிக்கு தாய் இல்லைன்னு பொய் சொல்லியே இவ்வளவு நாள் வளர்த்துட்டு வந்துட்டேன். அவளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அது உண்மையை சொல்லலாம்னு நினைச்சேன். வணக்கம். என்ன அப்படி பாக்குற?
ஞாபகம் இல்ல? தேவகி, வாம்மா, வா. நல்லா இருக்கிறியாம்மா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். வா, உட்கார் வா. எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டான். யார் தெரியுதா? தெரியுது. வணக்கம்மா. உட்காருமா, உட்காரு. ஆயா, கோபி, தேவகி யாருங்கிற விஷயம் சுமதிக்கு தெரியக்கூடாது. ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. சுமதி, சுமதி. சுமதி வீட்டுல இல்லப்பா. எங்க போற? நகைக்கடை நடராஜ மக இருக்காளே, ஆனா அந்த நாகரிகமா வருவாள, அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா. சுமதிய கண்டிப்பா வரணும்னு வீடேறி வந்து கூப்பிட்டா. அவ கூட போகமாட்டேன்னு தான் சொன்னா. நான் தான் விரும்பி கூப்பிடாளேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சேன். உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? நான் இல்லாத போய் அவளை தனியா அனுப்பிச்சேன்.
எங்கம்மா போகணும்? சாந்தி நிலையத்துக்கு போகணும். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சாந்தி நிலையமா? நீங்களா? என்ன சார் டாக்ஸில வரீங்க? ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னமா விஷயம்? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. ஏமா உன் பேர் சுமதி தானே? ஆமா ஆமா, நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. சுமதி, என்ன உனக்கு தெரியுதாமா? கொஞ்ச நாள் நீ படிச்ச கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு நான் டிரைவரா இருந்தேன். ஒரு நாள் என் டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு போச்சு. அதை நீதான் கண்டுபிடிச்சு கொடுத்த. அதுல இருந்த என் மனைவியோட போட்டோவை பார்த்துட்டு லைசன்ஸை கண்டுபிடிச்சு கொடுத்த மாதிரி காணாம போன என் மனைவியும் கண்டுபிடிச்சு கொடுக்கிறேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்காமா? உனக்கு எங்க அதெல்லாம் ஞாபகம்? போலீஸ் ஸ்டேஷன், நான் விஜயகுமார் பேசுறேன். அவங்க நமஸ்காரம் பண்ணிக்கமா? சுமதி, உன்னை காப்பாத்துறதுக்கு தெய்வம் போல ஒரு தகப்ப இருக்கிறப்போ உனக்கு எந்த குறையும் வராது. நீ நல்லா இருப்ப. சுமதி, உலகத்திலேயே சிறந்தது என்ன தெரியுமா? தாயினுடைய ஆசீர்வாதம். அது உனக்கு மன்னிச்சு தேவி. நான் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. தயவு செஞ்சு உங்களுக்கு எனக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்துங்க. தேவி, ஒரு பொய்யை நிரந்தரமா வாழ வைக்கணும்னு சொன்னேன். ஆனா என்னை அறியாம உண்மை அதை ஜெயிச்சிருச்சு. சுமதி, சுமதி, இவங்கதான் உன்னை பெற்ற தாய். சொல்றீங்க? இதுவரைக்கும் உனக்கு தாய் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன் பார், அதுதான் போய். இப்ப நான் சொன்னதுதான் உண்மை. அம்மா, பிறந்த நாள்லேருந்து இதுவரைக்கும் நான் தாய்முகத்தை பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு மகன் இருக்கான்னு தெரிஞ்சு நீ ஏமா என்ன பார்க்க வரல? ராமு, மக கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம என்ன தலைக்குரிய வச்சுட்டீங்களே, எதுக்காக ராமு? ஒரு நாள் ராத்திரி நீ இதே வீட்டுக்கு ஓடி வந்து உன் குழந்தை என் கையில கொடுத்து, இனிமே அவளுக்கு தாய் தகப்பன் எல்லாமே நீதான் சொன்னி உனக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அதே நிலைமை எனக்கு வந்துருச்சு. என் குழந்தை நல்லபடியா வளர்த்து உன் கையில ஒப்படைக்க, இனிமே அவளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உண்மை. என்னடா நடந்தது? இதை இப்படி எல்லாம் பேசுற? சொல்லுங்க ராமு. அம்மா,
என் மானத்தை படிக்கிறதுக்கு ஒருத்த முயற்சி செய்தான். என்னை காப்பாத்துறதுக்காக அப்பா அந்த மிருகத்தை கொண்டுட்டாரு. என்ன காரியம் நான் செஞ்சுட்டேன்? அதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பேசுறீங்களா? சுமதி, நான் தான் டாக்ஸிக்கு பணம் கொடுக்க மறந்துட்டேன். நீயாவது ஞாபகப்படுத்திருக்க கூடாது. உன்னை வளர்த்தாத்தம் போகும்போது பிறவிக்கடனை தவிர வேற எந்த கடனும் அவனுக்கு இருக்கக்கூடாது. உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன், மன்னிச்சுக்கங்க. பரவாயில்ல சார், மீட்டரை கட் பண்ணிட்டுங்களா? மீட்டரை கட் பண்ணிட்டு போறீங்களா இல்ல மறுபடியும் உங்க மனைவி மகளோட சேர்ந்து வாழ விரும்புறீங்களா? டாக்ஸியில வரும்போதே நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க உள்ள போலாம். வேண்டாம் சார், நான் என் மனைவியோட முகத்துல விழிக்க தகுதி இல்லாதவன். ஏன் அப்படி சொல்றீங்க? சார், வளர்த்த பாசத்துக்காக உயிரையே பொருட்படுத்தாம மகளோட மானத்தை நீங்க காப்பாத்துறீங்க. ஆனா நான் மனைவியோட கற்புக்கு ஆபத்து ஏற்பட்ட நேரத்துல உயிருக்கு பயந்து விட்டுட்டு ஓடி போனவன். சார், நான் ஒரு டாக்ஸி டிரைவரா இங்க வந்தேன், அப்படியே திருப்பி போயிடுறேன். நான் உங்களை போக விட மாட்டேன். எப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில தான் செய்த தவற உணர்ந்து தெரிஞ்சிட்டானோ அப்பவே அவன் நல்லவன் ஆயிட்டான். தைரியமா என் கூட வாங்க. என் கணவரைதான் தேவகி, எனக்கு ஒரு உதவி செய்யணும். ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கொடுன்னு ஆண்கள் கிட்ட கெஞ்சிறதுதான் பழக்கம். ஆனா ஒரு ஆணுக்கு வாழ்வு கொடுன்னு நான் உங்ககிட்ட கெஞ்சிறேன். உன் கணவர் திரும்பி வந்திருக்கார், மறுபடியும் நீ அவர் கூட வாழ. பண்பு பண்புன்னு வாய்கையே பேசுறாங்களே, எங்க இருக்கு பண்பு? இதோ போல பண்புள்ள பெண்கள் இருக்கிற வரைக்கும் தமிழனுடைய பண்பாடு உலகம் பூரா கொடி கட்டி பார்க்கும். மிஸ்டர் விஜயகுமார், இன்ஸ்பெக்டர், உங்களை நான் முன்னாலே எதிர்பார்த்தேன். இதோ ஒரு நிமிஷம். ஆயா, எனக்கு நேரம் வந்துருச்சு, நான் போட்டுமா? அப்பா, வயசான காலத்துல என்ன தனியா விட்டுட்டு போறியே, திடீர்னு நான் போயிட்டா எனக்கு யாரும் பார்க்கலப்பா. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் இருந்து நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க, நானும் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு வயசாகி போச்சு, எனக்கு வயசாகி போச்சு. கவலைப்படாதாயா, நான் இல்லைன்னா என்ன, என் மக வயசுல பார்க்க போறானே உன்னுடைய கொள்ளு தரேன், அவன் உனக்கு கொள்ளி வைப்பா. அது வரைக்கும் நீ சிரஞ்சீவியா இப்படியே இருப்பேன். நான் நினைக்கிறேன் உனக்கு கல்யாணம் ஆனவனே நீ உன் மனைவி ஏன் உன் குழந்தையோட என்னை பார்க்க ஜெயிலுக்கு வருவேன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அழாத, நான் போகட்டுமா? கடைசியில உங்க வாழ்க்கை இப்படி ஆகும். இப்ப என்ன நடந்து போச்சு? பிரிஞ்சு போன குடும்பம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருக்கு, அவ்வளவுதான். பாருங்க, என் மேல ஆணையா சொல்றேன், இனிமே நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக கூடாது, இங்கேதான் இருக்கணும். என் சொத்து முழுவதும் என் பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருக்கேன். ஒரு நல்ல நாளா பார்த்து என் பொண்ணுக்கும் கோபிக்கும் கல்யாணத்துக்கு முடிச்சிருக்கேன், சரிதானே? நான் போகட்டுமா? நோ கிராய், நோ கிராய். நான் சொன்ன இங்கிலீஷ் இருந்தது இல்ல டாடி. Don't cry. Don't cry. Don't cry. Don't cry.